திரு ரவிச்சந்திரன் சார், அதாவது போக்குவரத்து துறையில் உள்ள குறைபாடுகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இல்லை, ஒவ்வொரு நாளுமே அனைத்து செய்தித்தாள்களையும் வருது, அனைத்து தொலைக்காட்சிகளையும் செய்தியாக வருது. சரிப்படுத்த வேண்டிய அதை சரிப்படுத்தாமல், அதற்கான முக்கியத்துவத்தை பெரிய அளவில் கொடுக்காமல் தனியார் பேருந்துகளுக்கு ஒரு அனுமதி கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியப்படுது? என்ன தேவைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, வாங்குகிற கடனை எல்லாத்தையுமே வட்டி கொடுக்கறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் செலவு பண்ணிகிட்ருக்கிற ஒரு அரசை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த 4.5க்குள்ளே தானே நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. இந்த 4.5க்குள்ளே இது வாங்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தியதுக்கு காரணம், முன்னெல்லாம் ஜிஎஸ்டி நானும் நீங்களோ வரி கட்டினா அது அரசாங்கத்துக்கு போகாது. ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு போகுது. அதனால் முன்னாடி இருந்த வரி கலெக்ஷனை விட இப்போ வரி கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. 100-400 ஆனதுனால இவங்களால் 4.5% கடன் வாங்க முடியுது. இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 566 கோடி பஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டில் நஷ்டத்தில் ஓடுது. அதுதான் தமிழக அரசு நமக்கு கொடுக்குற புள்ளி. அதே இந்தியன் ரயில்வே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 3260 கோடி லாபத்தில், ஒரு நாளைக்கு இல்லை மொத்தமாக நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி ஓடிட்டு ஒரு அடிப்படையில் 25,000 கோடிக்கு மேலே 4 வருடத்தில் பஸ்ஸு மட்டும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்லுது. ஐயா, உங்களுக்கு நீங்கள் சென்னையில் இருந்து பார்க்குறதுனால எல்லா பக்கமும் அரசு பஸ்ஸு ஓடுற மாதிரியே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கும்மிடிப்பூண்டி தாண்டி இந்த பக்கம் போனீங்கன்னா, கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா, திருப்பூரோ அல்லது மதுரையோ அல்லது உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால், அரசு பஸ் போகக்கூடிய ஒன்று போகும்னு சொன்னால் பின்னாடியே 3 ப்ரைவேட் பஸ் போகுங்கிற அளவில் இருக்கும். இப்போ இந்த அரசு பஸ் 8:30 மணிக்கு கிளம்பணும், இதுக்கு பின்னாடி ப்ரைவேட் பஸ் வரணும். இவன் போனால் அந்த காலேஜில் இருக்கிறவங்க நிற்பாங்க, அவங்க பஸ்ஸில் ஏறுவாங்கன்னா இவன் அங்கே போய் நிறுத்தி ஏற்றக்கூடாது, பின்னாடி இருக்கிற ப்ரைவேட் தான் ஏற்ற முடியும்னு ஒரு அராஜகம் நடக்கும். ப்ரைவேட்டை கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிர்ணயித்து கொள்ள முடியும். நான் தான் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயித்து, அதே அரசு பண்ணும்பொழுது அதில் சமூக சர்வீஸ் வந்துருங்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அரசுடைய வேலை இல்லைன்னா, இப்போ நகரத்துக்குள்ளேயே தனியார் மினி பஸ்ஸுகள் அனுமதிக்கிற போது மற்ற அரசு பேருந்துக்கு பேர் இழப்பு ஏற்படுகிறீங்க. ஆமாம், ஏன்னா அந்த பஸ்ஸை அந்த இடத்துல இப்போது ஒரு பஸ்ஸு 8:30 கிளம்புது கவர்மெண்ட் பஸ்ஸு, அடுத்தது 9 மணிக்கு கிளம்புது, அப்புறம் 9:30 மணிக்கு கிளம்புதுன்னா பின்னாடியே 3 ப்ரைவேட் பஸ்ஸு போகும். ப்ரைவேட் பஸ்ஸுக்கு தெரியும் எந்த இடத்துல ஆள் நிற்பாங்க இந்த சமயத்தில் அப்படின்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் போவாங்க. இவன் அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போவாங்க, அல்லது இவன் மெதுவாக போகணுங்கிற அளவுக்கு அராஜகங்கள் நடக்கும். நம்ம இந்த கேள்விக்கு வந்துடுவோம், பஸ்ஸஸ் தனியார் கொடுக்கணுமான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை தனியார்கிட்ட கொடுக்கறத நான் மறுக்க மாட்டேன். ஆனால் அது ரயில்வேயாக இருந்தாலும் அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நம்மளுடைய வேலை இல்லை, இதுக்கான பாண்டித்தியம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ப்ரைஸ் பண்ணலாம். இப்போ எப்படி விவசாயத்தில் நீங்கள் ஒரு மினிமம் ப்ரைஸ்ன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த பஸ்ஸஸ் ஓடணும்னா இந்த ரூட்டுக்கு இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிறத அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல. இங்கே ஏதாவதுங்க எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு ப்ரைவேட் பஸ் இப்போ திருப்பூர்லேருந்து நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாங்குகிற காசுக்கும் அரசு பஸ் வாங்குகிற காசுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், சும்மா இங்கே ஆம்னி பஸ் டிக்கெட் புக்கிங் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தால் 2100 ரூபா ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு. அதே மற்ற நாளில் 600 ரூபா அல்லது 900 ரூபா அவனே அறிவிப்பான் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் நீ பார்த்தா தெரியாதா, அவன் அறிவிச்சு தானே ரேட்டை பேருந்துகளுக்கு நீங்கள் சொல்கிற வித்தியாசம் இருக்குது. வெளியூரில் ஓடு நகரங்கள்லேருந்து கிராமங்களை கனெக்ட் இருக்கக்கூடிய கிராம பேருந்துகளுக்கு அந்த தனியார் பேருந்து வித்தியாசம் இருக்கா? நான் பேச நினைக்கிறதெல்லாம் வெளியூர் போகிறது மட்டும் இல்லை. அது நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, போகணுன்னு நினைக்கிறீங்க, 2100 ரூபா கொடுத்துட்டு போய்க்கோங்க. நான் சொல்கிறது அன்றாடம் பணிகளுக்கு செல்லுகின்ற அந்த பஸ்ஸஸ்னுடைய ரேட்டே எடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் வித்தியாசம் வரும். அவன் பாட்டு போட்டிருக்கா, இது பண்ணுறக்கா, அது பண்ணுறக்கா, இங்கே அது இல்லை அப்படிங்கிறதெல்லாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரசு பஸ்களை நான் தான் நிர்ணயிக்கணும், எனக்கு தான் இந்த பேர் வரணும், நான் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதன் மூலமாக நீங்கள் நஷ்டத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை லாபகரமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட விடுறீங்க, ஒவ்வொருத்தரும் 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி ஒரு காலேஜை கட்டுறான்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 65% மெரிட்டில் கொடுக்கணும், மீதி 35% நீ மார்க்கெட்டிங் பண்ணி தட் இஸ் உன்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பஸ்ஸஸுக்கு நம்மளால் சொல்ல முடியும். நம்மளுடைய வேலை பஸ்ஸை ஓட்டுறதோ அல்லது பஸ்ஸை ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறதோ அல்லது மற்ற விஷயத்துக்காக போனஸ் கொடுக்குறதோ அதுக்காக இல்லை. உங்களுக்கு ஏன் நஷ்டம் வருதுன்னா 3 காரணத்துக்காக வருது. ஒரு காரணம் எல்லாருக்கும் தெரியும், வரவை விட
செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான காரணம். ரெண்டாவது, வரவு முறையாக காட்டப்படவில்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் மெஷின் வச்சுக்கிட்டு டிக்கெட்டை கொடுத்தாலும் சரி, அல்லது சீட்டை கிழித்து எச்சத்தொட்டு கொடுத்துட்ட காலமாக இருந்தாலும் சரி, 100 டிக்கெட்டுக்கு 20 டிக்கெட்டு தான் கணக்கு காட்டப்படுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நஷ்டம் வரும். இது நடப்பதற்கு சாத்தியமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வேவில்லை இல்லாமல் கனிம வளம், வேவில்லை இல்லாமல் மணல், வேவில்லை இல்லாமல் சாராயம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ரைவேட்டில் இப்போ பஸ்ஸில் எஸ்இடிசியில் விற்கப்படுகின்ற அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே கணக்கில் தான் வருகிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சிகள் காத்திருக்கும். இந்த ரெண்டாவது அரசாங்கத்துடைய நிர்வாக குளறுபடினால அந்த ஓட்டுநர் நடத்துனர் மேல நீங்க எவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட முடியும்? நடத்துனர் தப்பு பண்றதே இல்ல. நடத்துனர் தப்பு பண்ண டிக்கெட் பரிசோதகர்லாம் எதுக்கு இருக்காங்க? வழியில அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நடத்துனர் தப்பு சொல்லி நம்ம தனியாரை ஊக்குவிச்சிட முடியாது. நடத்துனர் தப்பு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவன் ஒழுங்கா போய் 4000 டிக்கெட் இன்னைக்கு வித்துதுங்கன்னு கணக்கு கொடுத்துட்டு அவன் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வெளில வருவான். அதற்கு பிறகு கணக்கு காட்டப்படுறதுங்கிறது ஓட்டுநரோ நடத்துனரோ கிடையாதுங்கிறது நம்ம நிர்வாக ரீதியிலான தவறுகள் தான். இது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் பொதுவாக நம்ம பார்க்குறோம். நான் எனக்கு பஸ்ஸு ஓடுதுன்னு சொன்னால் அதில் என்ன லாபம் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் தனியார் பஸ்ஸு பகல் நேரங்கள்லாம் காலியாக போகிறதும் நைட்டு இதில் பீக் ஹவர்ஸில் ஃபுல்லாக போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ கேள்வி, நஷ்டத்துக்கான காரணம் என்ன, நான் ஏன் நஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பொருளாதார நிபுணர்கள்லாம் 5 பேரை நியமிச்சிருக்கீங்களே, அவங்க வேலை நஷ்டத்துக்கான காரணங்கள் ஆராயாம புதிய அறிவிப்புகளை கொடுக்க வேண்டிய அவசியம் தேவையில்லாத. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் பெண்களுக்கு இலவசம் கொடுக்கறதுனால உங்கள் பஸ்ஸு நஷ்டப்படாது. உதாரணத்துக்கு 800 ரூபா ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க, அது இனிமேல்ட்டு அவங்க ஃப்ரீயாக வர போகிறாங்க. இவ்வளோதான் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை. அவங்களுக்கு 800 ரூபா மிச்சமாகுதுங்கிறது ஒரு நல்ல விஷயம், இதோட முடிச்சுக்கோங்க. ஆனால் பஸ்ஸு ஓட்டுவதில் அதனால் ஏதாவது லாபமோ நஷ்டமோ இருக்கா? கரெக்டாக பேக் பண்ணோம்னா கரெக்டாக அதிலே இப்போ ஆண்கள் போகலாம் இல்லையா? பெண்களுடைய விடியல் பஸ்லேயும் ஆண்கள் போகலாம், டிக்கெட் கொடுக்குறாங்க. கரெக்டாக பிளான் பண்ணால் எல்லாம் நடக்கும். ஆனால் என்னுடைய வேலை இல்லை, சரியான அரசனுடைய வேலை இல்லை. பிரைவேட்டை பண்ண வச்சுட்டு நீங்கள் ப்ரைஸ் இண்டெக்ஸை போட்டுட்டீங்கன்னா நல்லதுங்கிறது மட்டும்தான் முதல் கட்ட. இப்போது தனியாருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையை நீங்கள் முன் வச்சிங்க. அந்த கட்டாயத்தில் நிறைய சேவைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அந்த சேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அரசு கொண்டு வருவதற்கான அதிகாரம் இருக்கிறதா? இல்லை, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நான் அரசு பஸ்ஸை இயக்குறேன், டிக்கெட்டுக்கு 10 ரூபா வாங்குகிறேன், அதை சரியாக நிர்ணயிக்காமல் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே நீங்கள் தனியார் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா ஆகும். 5 ரூபாங்கிறது போகிறதுக்கு ஒரு ஏழைக்கு அல்லது உழைப்பாளிக்கு பெரிய அமௌண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நஷ்டத்தை நான் ஏற்படுத்தினேன்னு இது திரும்பி யார்கிட்ட வரும்? அரசு ஏற்படுத்துகின்ற நஷ்டம் திரும்ப யார்கிட்ட வரும்? வரியாக திரும்ப இதுவாகத்தான் மக்கள்கிட்ட வரும். நம்ம எப்போதுமே சொல்கிறோம், 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செலவுகளை மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த பணம் திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வரும்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் அற்புதமாக சொல்லுவாங்க. சரி, ஆனால் அந்த 1000 ரூபாய் திரும்பி வருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வணிகருக்கு இன்றைக்கி 70 ரூபாய்க்கு விற்ற பொருளை 75 ரூபாய்க்கு விற்பான், 80 ரூபாய்க்கு விற்பான், 82 ரூபாய்க்கு விற்பான். ஒரு கட்டத்தில் இந்த 1000 ரூபாய் நமக்கு பத்தாமல் போயிடும். ஆனால் இந்த அத்தனை பணமும் வணிகத்தை போகுங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். டான்ஜெட்கோலையே நீங்கள் பாடம் கற்றுக்கல. டான்ஜெட்கோவுடைய மொத்த நஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி இந்த தமிழ்நாடு மீட் எடுக்க போகிறதுங்கிறது இன்றைக்கி தெரியாது. நம்ம கடன் வாங்கினோம்னு சொல்லும் பொழுது 8 லட்சம் கோடி கடன் வாங்கினோங்கிறதோட நிறுத்திக்கிறோம். டான்ஜெட்கோவுடைய நஷ்டம் எப்படி திருப்பி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். கிளாம்பாக்கம் சொன்னதுனால நான் சொல்கிறேன்னா, நான் ரெகுலராக கிளாம்பாக்கம் போகிறேன். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய வணிக நிறுவனங்கள் இருக்கும். ஒரு இடத்துல கூட பில்லு கொடுத்து வியாபாரம் பண்ண மாட்டான். அங்கே ஒரு கௌரிசங்கர் ஹோட்டல் ஒன்று இருக்கும், அங்கே மட்டும்தான் பில்லு கொடுப்பாங்க, வேறு எங்கேயுமே பில்லு இருக்காது. அவன் லாட்டுக்கு எடுத்துட்டான், அவன் என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம். அப்போ அவனுக்கு வரமுறை கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லும்போது ஒரு தகவல் தவறாக சொல்லிட்டேன். மந்த்லி டெஃபிசிட் தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 566 கோடி, தின டெஃபிசிட் இல்லை. அது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு அப்படி ஆகிடாமல் பார்த்துப்போம். கேள்வி என்னென்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3.4 மில்லியன் கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா பூரா ரயில்வே நடக்குதுங்க. இந்தியா பூரா ரயில்வே நடக்குது. அதனுடைய மொத்த கடன் 70 வருடம் 60 வருடம் காங்கிரஸை நாட்டை ஆள விட்டதுனால மொத்த கடன் 48,478 கோடி தான் இந்தியன் ரயில்வேவுடைய மொத்த கடன். ஆனால் இங்கே நீங்கள் இதனுடைய கடன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25,000 கோடிக்கு மேலே ஆல்ரெடி இருக்குங்கிறது தான் பிரச்சனை. ஸோ நீங்கள் எதை கற்றுக்க உள்ள வேண்டும்னு சொன்னால், இதுதான் என்னுடைய பிரச்சனை, இன்றைக்கி இருக்கிற பஸ் இதுதான் என் பிரச்சனை,
இதை தனியார்கிட்ட விட்டுட்டா நல்லது, ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன், ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லையா, இதை எப்படி நான் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் அடிப்படையில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த தப்பு நடந்தால் இங்கே சொல்லுங்கள், அதுக்கு நம்ம வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பஸ்ஸில் இது வரைக்கும் கொண்டு வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நாடுகள்லேயும் அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, சாமானியன் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பஸ் பேருந்து மட்டும்தான். ஆனால் நீங்கள் இப்போ நாளைக்கு ப்ரைவேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பெண்களுக்கு ஃப்ரீ கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம முன் வைக்கணும். ப்ரைவேட் பண்ணிட்டீங்கன்னா பெண்களுக்கு ஃப்ரீ இதுதான் தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அனுமதிகள் வந்து அரசு அறிவித்த சலுகைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்கான இன்னும் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன், 2 வரி தான் ரொம்ப முக்கியம். இந்திய திருநாடு இயக்கிற ரயில்வேல வந்து 4.3 ஒப்பீடு ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னால், 4.3 ட்ரில்லியன் கடனோட ஒரு ரயில்வேவும் 48,478 கோடி கடனோட ஒரு பஸ்ஸும் ஒரு மாநிலத்தில் இயங்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னைக்கு யோகாவுடைய தினம் உலக அளவில் அதை கொண்டாடுறாங்க. அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற எல்லாருக்கும் நல்லது.